வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நெய் மைசூர் பாக் பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு. பாத்திரம் இதுவாகட்டும். ஸ்வீட்டுக்கெல்லாம் செப்பரேட் பாத்திரம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 kg சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். பியூரிஃபை சுகர் அது. தேவையான ஒரு 1/2 glass வாட்டர் ஊற்றலாம். சர்க்கரை நல்லா கரையிட்டோங்க. இது ஸ்வீட்க்குன்னு உள்ள கடாயினால் நான் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ணலை. இது பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் விசிலில். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுன்னா சுடு தண்ணி நல்லா இது இப்போ பாத்திரம் தேய்ச்சிட்டு நல்லா சுடு தண்ணியில் இது பண்ணதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா அந்த பாகப்போ காரம் ஏறிடும். சர்க்கரை கரையிட்டோம். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பேட்டர்லாம் ரெடி பண்ணிடலாம். அரை கிலோ சர்க்கரைக்கு ஒரு 1/4 கிலோ கடலை மாவு வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவு. கொஞ்சம் மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கலருக்கும் அந்த சாஃப்ட்னஸ்க்கும் யூஸ் பண்ணுறது. மைதா 50 கிராமு, அதே மாதிரி பால் பவுடர் 50 கிராம், மில்க் பவுடரு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா, இது கடலை மாவு. மைதா 50 கிராமு, அதே மாதிரி பால் பவுடர் 50 கிராம், மில்க் பவுடரு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா, இது கடலை மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, லம்சமே இல்லாமல். இப்போ வந்து இதுக்கு தேவையான கீ ஆட் பண்ணிப்போம். இப்போ 1/4 கிலோ கடலை மாவுனா அரை கிலோ நெய் தேவைப்படுங்க. அது அவங்கவுங்க ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஆக கீ மைசூர் பார்க்கணும் போது கொஞ்சம் கீ நிறைய தான் தேவைப்படும். சர்க்கரை அப்படியே கரையிறத பார்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதம் வேண்டாம், நல்லா சர்க்கரை கரைஞ்சா போதும். அதாவது ஃபஸ்ட்டு கம்பி பதம் ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அது போதும். பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது. இது பியூரிஃபை சுகர்னால டஸ்ட் இல்லை. டஸ்ட் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ணிங்கன்னா திரிஞ்சு வந்துடும் அந்த அழுக்கெல்லாம். இப்போ நம்ம வச்சுருக்க மிக்சரை அதில் ஆட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்லிம் பண்ணிப்போம். இங்கே கனமான கரண்டியோட இந்த மாதிரி தின்னாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தொலாவறதுக்கு ஈஸியாக இருக்கும். கால் கிலோ கடலை மாவுக்கு 50 கிராம் மில்க் பவுடரு, 50 கிராம் மைதா வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ நெய்யில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணும்போது நெய்யில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியமாக இருக்க மாதிரி இருக்கும். அல்வா பார்க்கும்போதே தெரியும்.
சுகரில் மட்டும் 1/2 கிலோ சுகருக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு அது மெல்ட் ஆகிறதுக்கு சுகர் இது பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ கீ நம்ம ஆட் பண்ண வேண்டாம், எல்லாம் ஒன்றா செட் ஆகட்டும். வச்சுருக்கேன், இதில் வந்து கீ கிரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுக்கிறச்சே நம்ம கரெக்டாக வரும். பட்டர் பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். நான் பட்டர் பேப்பர் வச்சு எல்லாத்துட்டு கீயே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நம்ம கார்னரை எட்ஜஸ்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். துளாவை திக்காக கொஞ்சம் நம்ம கை வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிடுவோம். கீழே வந்து தொலாவி விடுங்க. அடி வந்து கெட்டியமாக இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா மைதாவும் மில்க் பவுடரும் சரியான ரேஷியோ இருக்கணும், கரெக்ட் ரேஷியோ. 1/4 கிலோவுக்கு 50 கிராம் 50 கிராம். சர்க்கரையும் நெய்யும் ஒரே அளவு இருக்கணும். கடலை மாவு மிஷினில் அரைச்சதாக இருக்கட்டும். ஏன்னா வெளியில் வாங்குறதுல ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருப்பாங்க, நமக்கு இதுவாக இருக்காது. பாருங்க, நம்ம ஊற்றின கீ எல்லாம் இப்போ மேலே வர ஆரம்பிக்குது. கரெக்ட் வர ரொம்ப ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நமக்கு இப்படி எடுக்கும் போது இப்படி இதுவாகும். கேஸ்லேயும் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸு நம்ம கிரீஸ் பண்ணதை கரெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது கரெக்டாக அதுவாக இருக்கும்.
மடிப்பாக விழும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். வாங்க இப்போ பாருங்கள், நான் 2 இதில் ஊற்றிருக்கேன். ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கூட ஆகட்டும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ண முடியும். கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 2 இதில் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே ட்ரேவாக வச்சுருந்தா கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பிளேட்டில் கூட பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம்.